WordPress வெப்சைட்ல வந்து எப்படி வந்து வாட்ஸ்அப் சாட் வந்து ஆட் பண்ணலாம்ன்றது நம்ம பார்க்கலாம். ஸோ கஸ்டமர்ஸ் யாராவது நம்மளுடைய வெப்சைட்ல வந்து ஜஸ்ட் வாட்ஸ்அப் உடைய சிம்பிள் இருக்கும், கிளிக் பண்ணா நம்மளுடைய வாட்ஸ்அப்ல டைரக்டா அவங்க சாட் பண்ணலாம். ஓகே, அது எப்படின்றது பார்க்கலாம். இப்போ WordPress ஓட உங்களுடைய டேஷ்போர்டை ஓபன் பண்ணிக்கோங்க. இதுல கீழே வந்து உங்களுக்கு பிளக்கின்ஸ் இருக்கும் இல்லையா, பிளக்கின்ஸ்ல வந்து ஆட் நியூ கொடுக்கணும். ஓகேங்களா, ஒன் ஆட்ஸ் நியூ நீங்க கொடுத்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து ஒரு புதுசா ஒரு பிளக்கின் அதுக்காக நம்ம ஆட் பண்ண போறோம். சோஷியல் சாட் WPன்னு கொடுத்து நீங்க ஜஸ்ட் வந்து சர்ச் பண்ணீங்கன்னா அந்த சர்ச் ரிசல்ட்லயே உங்களுக்கு வந்து கிளிக் டு சாட் ஆப்னு ஒன்று இருக்கும். ஓகேவா, ஜஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அதை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ ஆக்டிவ் வரும், ஜஸ்ட் அதை ஆக்டிவ் கொடுக்கணும். இப்போ அதே மாதிரி பிளக்கின்ஸ்ல வந்து நீங்க இன்ஸ்டால் பிளக்கின்ஸ்ல நீங்க போய் பார்க்கறப்போ வந்து உங்களுக்கு சோஷியல் சாட்ங்கிறது இங்க தனியா இருக்கும். ஓகேவா, ஜஸ்ட் இந்த சோஷியல் சாட்ல வந்து நீங்க என்ன பண்ணணும், ஜஸ்ட் செட்டிங்குள்ள போகும். செட்டிங்குள்ள வரப்போ வந்து செட்டிங்ஸ்ல வந்து பட்டன்ஸ்குள்ள வாங்க. இந்த பட்டன்ஸ்ல வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இதுல லே அவுட் இருக்கும், லே அவுட் வந்து உங்களுக்கு பட்டனே இருக்கட்டும். ஓகேவா, ஸோ இதுல கீழே நீங்க வரப்போ வந்து இந்த இடத்துல வந்து அந்த சார்ட் செஷன்ல வந்து என்ன தெரியணும், ஜஸ்ட் டாக் டு அஸ் ஆன் வாட்ஸ்அப். ஓகேவா, ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல நம்மளுடைய நம்பர் என்னவோ அந்த நம்பரை நம்ம டைப் பண்ணுவோம். ஸோ அந்த நம்பர் வந்து இன்டர்நேஷனல் ஃபார்மேட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மெசேஜ் பார்ட் வந்து என்னன்னா கஸ்டமர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்க கிளிக் பண்றப்போ அவங்க என்ன மெசேஜ் வந்து டைப் பண்ணணும்ன்றது. ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல கேன் யூ டெல் மீ more about this. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஜஸ்ட் சேவ் மட்டும் கொடுத்தா போதும். நீங்க ஒன் சேவ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நம்ம வந்து நம்மளுடைய ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் இதை ரீஃப்ரெஷ் பண்றப்போ இந்த இடத்துல வந்து டாக் டு அஸ் ஆன் வாட்ஸ்அப் நமக்கு வந்துடும். ஓகேவா, இது ஆக்சுவலாக நீங்க மொபைல்லையும் பார்த்துக்கலாம், ஸோ டெஸ்க்டாப்லையும் பார்த்துக்கலாம், லேப்லையும் பார்த்துக்கலாம்.